திரு ஹென்றி, நம்ம இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை எப்படி போலியாக ஆவணப்பதிவு செய்தார்கள், அதில் எப்படி சப் ரிஜிஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். இப்போ இந்த விவகாரத்தில் அதெல்லாம் சின்ன சின்னதாக ஆட்கள் பல பேருடைய பெயர்களில் ஆனது. ஆனால் இங்கே மொத்தமாக ஒரு 14 ஏக்கர் ஆகிருக்குது ஒரே நிறுவனத்தினுடைய பெயரில். அவங்க ஒரு 1250 வீடுகள் கொண்டு அடுக்குமாடி, அது எல்லாமே ஓப்பன் பிளாட்ஃபார்மில் அவங்களோட வெப்சைட்லேயே அவங்க போட்டிருக்கிறாங்க. இதில் அறப்போர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி, விதிகளை தளர்த்தி சுற்றுச்சூழல் மாநில தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி கொடுத்துருக்கு. சிஎம்டிஏ அது கிடைச்ச 2 நாளில் பிளான் அப்ரூவலுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நிறைய இதில் விதிமீறல்கள் நடந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்ன இஷ்யூ இதில் நடந்திருக்கு? இது டீட்டெயில்டாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்டு, இருந்தாலும் நீங்கள் ஷார்ட்டாக நேரடியாக கேட்டதுனால நான் நேரடியாக பதில் சொல்லிட்டு அப்புறம் டீட்டெயில்டாக முதல்ல கொஞ்சம் ராம்சார் லேண்டுனா சதுப்பு நிலம்னா டீட்டெயிலாக பேசலான்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல ராம்சார் லேண்ட் அப்படிங்கிறது ஈரானில் 1971ஆம் ஆண்டு ஈர நிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு மாநாடு நடக்குது, கன்வென்ஷன். அதுதான் ராம்சார் கன்வென்ஷன். அந்த கன்வென்ஷனில் இது சர்வதேச அளவில் இருக்கிற ஈர நிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்திற்கு யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அந்த நாடுகள் எல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுறாங்க. அந்த வகையில் இந்தியா பார்த்திங்கன்னா 11 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி 2, 1982ஆம் ஆண்டு இந்த ராம்சார் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுறாங்க. அது ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில். அந்த வகையில் இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஈர நிலம் பார்த்திங்கன்னா 91. அதில் குறிப்பாக தமிழகத்தில் தான் 18 நிலங்களை அடையாளப்படுத்துகிறாங்க. 18 நிலங்களை அடையாளப்படுத்தி அதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு அரசு ஆணையம் வெளியிடப்படுகிறது. குறிப்பாக இந்த நிலங்களை நில அளவை செய்த ஆண்டு 1814. அதிலிருந்து 1837 முடிவு பெற்றுடுச்சு. அப்போ 1814 நில அளவை செய்யும் பொழுது சதுப்பு நிலமாக வருவாய்த்துறை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அடையாளப்படுத்தியது 7200 ஹெக்டேர். 7200 ஹெக்டேர் நிலம்னா தோராயமாக 17,784 ஏக்கர். ஆனால் அரசும் இந்த வனத்துறையும் இந்த சுற்றுச்சூழல் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சியா கமிட்டி, சேக் கமிட்டி இதெல்லாம் ஒருங்கிணைத்ததுக்கு பிறகு சுற்றுச்சூழல் மற்றும் வனம் என்ன பண்ணுறாங்க, ஜியோ நம்பர் 52ன்னு சொல்லிட்டு 2007 ஒரு அரசாணை போடப்பட்டு இதெல்லாம் அந்த வனச்சட்டம் 1882 செக்ஷன் 4 படி இவையெல்லாம் காப்பு காடுகள் அப்படின்னு சொல்லி அந்த வனத்தை காப்பு காடு சட்டத்தின் கீழே கொண்டு அதில் அவங்க கிட்டத்தட்ட எவ்வளவு ஏக்கர் குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1247.5 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 3800 ஏக்கர். ஆனால் ஆல்ரெடி 690.65 ஹெக்டேர், 1705 ஏக்கரை இதை காப்பு காடாக அடையாளப்படுத்தி அதை வச்சுட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய நிலங்களை சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்ஸு வீடு கட்டியிருக்கிறாங்க, தனிநபர் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, நிறுவனங்கள் இருக்குது, அதெல்லாம் கையகப்படுத்த வேண்டும் என்பது தான் அரசனுடைய நோக்கம். அதற்காகத்தான் இந்த அரசு ஆணையம் வெளியிடப்படுகிறது. ஏற்கனவே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு அரசாணை வெளியிட்டு இந்த சர்வே எண்களில் சப்டிவிஷன்ஸ் ஆகிருக்கு, அதையெல்லாம் இணைக்கணும். ஏன்னு சொன்னால் இப்போ திரு அரவிந்தும் திரு ஹென்ரியும் ஒரே தந்தைக்கு மகன்கள். அப்போ சர்வே நம்பர் 657 தான் ஆர்ஜின். 657 காப்புக்காடு. எளிமையாக நான் சொல்கிறேன், மக்களுக்கு புரியும்படியா. அதாவது இப்போ அறப்போர் சொல்லி இருக்கக்கூடிய 453 காப்புக்காடு ஃபுல் சர்வே நம்பர் தான். ஒரு காப்புக்காடு கடல்னா ஒரே சர்வே நம்பர் தான் இருக்கும், கிராம நத்தம்னா ஒரே சர்வே நம்பர் தான் இருக்கும். சரி, அதன் பிறகு நீங்கள் கிராம நத்தத்தில் இப்போ தந்தைக்கு 2 மகன்கள் இருக்கும்பொழுது 2 சப்டிவிஷன்ஸ் பிரியும். ஆனால் தந்தை மாறுவாரா? மாற மாட்டார். நமக்கு 2 பிள்ளைகள் என்று சொன்னால் அதிலிருந்து இன்னும் 2 சர்வே நம்பர் பிரியும். கிராண்ட் ஃபாதர் மாறுவாரா? மாற மாட்டார். அதுதான் இந்த ஃபுல் சர்வே நம்பர். அடையாளப்படுத்தியது வருவாய்த்துறை. என்ன அடையாளப்படுத்தினாங்க? இது மாஸ்லேண்ட், சதுப்பு நிலம். நீரின்றி அமையாத உலகம் என்பது போல இந்த சதுப்பு நிலமின்றி நகரமே அமையாது. ஏன்னா நகரத்தை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இந்த சதுப்பு நிலங்களுக்கு உண்டு. ஏன்னா எவ்வளவு மழை பெய்தாலும் அந்த நிலத்தை இந்த தண்ணியை அப்படியே தேக்கி வச்சுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த சதுப்பு நிலம் ஈர நிலத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் தான் தமிழகத்தில் 18 இடங்களை பறவைகள் சரணாலயத்தை அடையாளப்படுத்தியிருக்காங்க, மிகப்பெரிய குளங்களை அடையாளப்படுத்தியிருக்காங்க, பிச்சாவரம் அடையாளப்படுத்தியிருக்காங்க, ஏரிகளை அடையாளப்படுத்தியிருக்காங்க. 18 மட்டுமல்ல, இப்போ கூடுதலாக இன்னும் ஈரநிலங்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய பணிகளை முன்னெடுத்து வருகிறது இந்த அரசு. ஆனால் இந்த பிரிகேட் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வாங்கியிருக்கிறது.
இது ஒன்றும் அரசிடமிருந்து நேரடியாக வாங்கவில்லை. அல்லது இந்த நிலத்தை இவர்களே வந்து கையகப்படுத்தி அனுபவித்து நேரடியாக பட்டா பெறவில்லை. இந்த கிராமப்புறங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலங்களை ஆக்கிரமித்து அனுபவத்தின் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகளுடைய உதவியோட பட்டா பெற்று அந்த பட்டாவின் அடிப்படையில் விற்பனை செய்திருக்கிறார்கள். சென்னையினுடைய பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய எல்லை 1189 சதுர கிலோமீட்டர். இந்த சதுர கிலோமீட்டரில் இதெல்லாம் அபிவிருத்தி செய்யக்கூடாதபடி இந்த நிலங்கள்லாம் நோ டெவலப்மெண்ட் ஏரியா NDA என்று சொல்லி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் சென்சிட்டிவ் ஏரியா எது, ஈக்கோ ஏரியா எது, எதெல்லாம் வந்து குளங்கள், எதெல்லாம் நீர்நிலைகள், எதெல்லாம் குட்டைகள், ஏரிகள், ஆறுகள் என்று சொல்லி ஏற்கனவே மாஸ்டர் பிளானில் வெரி கிளியராக அதை வந்து வகைப்படுத்தி அற்புதமாக வந்து மாஸ்டர் பிளான் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரிகேட் நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய தனியார் நபர்களிடம் இருந்து தான், அந்த கிராம மக்களிடம் இருந்து தான் இந்த நிலங்களை வாங்கியிருக்கிறார்கள். அவங்க எதுவும் இதை மோசடியாக போயிட்டு அதை வாங்கலை. ஒன்று. இரண்டாவது, இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட், இந்த அட்சரேகை தீர்க்க ரேகையின் அடிப்படையில் இவர்கள் வந்து அனுமதி கோரியிருக்கிறார்கள். அந்த அனுமதியை அடிப்படையிலேயே இவர்கள் இந்த உண்மையிலேயே இந்த காப்பு வனத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் இதை சுற்றி நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சாதாரணமாக ஒரு 3 மீட்டர் பொது ஓடை போனாவே அதுக்கு பக்கத்தில் 3 மீட்டருக்கு நாங்கள் வீட்டுமனை பிரிவு அனுமதி கோரி விண்ணப்பித்தால் நோ டெவலப்மெண்ட் ஏரியா அபிவிருத்தி செய்ய முடியாதபடி 3 மீட்டர் 10 அடிக்கு எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, அப்ரூவல். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளவு பெரிய சதுப்பு நிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு, அதுவும் ஒரிஜினலாக சதுப்பு நிலமாக அல்லது வன காப்பாக அடையாளப்படுத்த வகைப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலத்திற்கு குறைந்தபட்சம் இவங்க ஒரு குறிப்பிட்ட மீட்டர் அளவுக்கு டெவலப் பண்ணுறதுக்கான அனுமதியை கொடுத்துருக்க கூடாது. ஓகே, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மாஸ்டர் பிளான்லேயே இது NDAவாக இருக்குது. தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கும் பொழுது இவர்கள் வந்து முதல்வருடைய அந்த தொழில் அந்த அமைப்பில் வந்து இவர்கள் உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கைடன்ஸ் ஸ்கீம் என்று சொல்லி ஒரு கைடன்ஸ் ஸ்கீம் இருக்கிறது. அந்த கைடன்ஸ் ஸ்கீமில் ஒற்றை சாளர முறையில் இவர்கள் விண்ணப்பிக்கிறதுனால 30 நாட்களுக்குள்ள சம்மந்தப்பட்ட துறைகளிலெல்லாம் இருந்து NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பெறப்பட்டு அந்த அடிப்படையில் தான் அனுமதி இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. CMDAவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அனுமதி கோரி விண்ணப்பித்தால் டைட்டில் டீடையும் ரெவென்யூ ரெக்கார்டையும் என்கமரன்ஸையும் பார்க்கும். அதில் பெர்ஃபெக்டாக இருந்தால் இன் பிரின்சிபல் அப்ரூவல், கொள்கை முடிவிலான ஒரு ஒப்புதல் வந்து கொடுத்துருவாங்க. இதில் பிரின்சிபல் அப்ரூவல் வந்து ரெகுலர் அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ கொள்கை அளவிலான ஒப்புதல் கொடுக்கறது மட்டும்தான் CMDAவினுடைய பணி. CMDA அதை பர்ஃபெக்டாக வந்து செஞ்சுருக்காங்க. மற்றபடி இறுதி ஒப்புதல் கொடுக்கும் பொழுது நீங்கள் அங்கே லோக்கல் பாடி தான் அதை வந்து முடிவெடுக்கணும். இது வந்து இப்போ எப்படி நீர்நிலைகளை வந்து மூடுறாங்களா, அது பாதிக்கப்படுதா, லோலைன் ஏரியாவா, பொதுப்பணித்துறை வந்து இங்கே நீர் உட்புகுமா, இதை எவ்வளவு ஹைட் ரேஸ் பண்ணணும். அதே போல் நியர்பை இருக்கிற நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 500 மீட்டரில் ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் NOC வாங்கணும். நீங்கள் 400 மீட்டர் இருந்தாவே எங்களுக்கு வீட்டு மனைக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. 490 மீட்டர் இருந்தாவே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இது எப்படி அருகில் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது அது வனத்துறை தான் அதுக்கு பதில் சொல்லணும். அதே போல் சுற்றுச்சூழல் துறை, அப்புறம் சியா கமிட்டி, அடுத்தது வந்து ஸ்டேட் அப்ரைசல் கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெவல் என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அவங்க பொறுத்த வரைக்கும் அத்தாரிட்டி 2 வகையாக செயல்படுது. A கேட்டகரி, B கேட்டகரின்னு. A கேட்டகரி உள்ளதெல்லாம் மைய அரசு கொடுக்கணும், B கேட்டகரி உள்ளதெல்லாம் மாநில அரசின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சியா கமிட்டி தான் NOC கொடுக்கணும். இது B கேட்டகரியில் வரதுனால மாநில அரசின் கீழே செயல்படக்கூடிய இந்த சியா கமிட்டி தான் இதுக்கு வந்து தடையின்மை சான்று வழங்கி இருக்கிறார்கள். ஓகே, ஆக முழுக்க எந்த நிர்பந்தம், யாருடைய தலையீடு, யாருடைய அழுத்தம்னு தெரியல. இந்த அழுத்தத்தின் நிமித்தம் தான் இந்த மாஸ் லேண்ட் என்று சொல்லக்கூடிய சதுப்பு நிலங்கள் கபலீகரம் செய்யப்பட்டு சூறையாடப்படுவதாக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆனால் ஆவணங்களின் அடிப்படையில் CMDA கொடுத்திருக்கிற அனுமதி சரியானது. இங்க ரத்தான ஆட்டோமேட்டிக்கா வித் கண்டிஷன்ஸ். இது வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கிற தடையின்மை சான்றோ வருவாய்த்துறை பதிவேடோ ஆவணங்களோ உண்மைக்கு மாறானதுன்னு தெரிய வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த அப்ரூவல் கேன்சல் ஆகிடும்ன்ற வித் கண்டிஷனோட தான் அந்த அனுமதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இவர்கள் இந்த உலக அந்த பொருளாதார மாநாடுங்களா, அந்த மாநாட்டில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் MOUவின் அடிப்படையில் இவர்கள் இதை விண்ணப்பித்திருக்கலாம். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் தான் கைடன்ஸ் ஸ்கீம் என்று சொல்லி அது ரொம்ப ஸ்பீட் கைடன்ஸ் ஸ்கீம்
நேரகால வீண் விரயமின்றி ரொம்ப ஸ்பீடாக ஒற்றை சாளர முறையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் அனுமதி வழங்கக்கூடிய ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் அனுமதி பெறப்பட்டு பணிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ அறப்போர் இயக்கம் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஃபெய்ரா சார்பில் நான் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க முதல்வர் உட்பட ஒரு 10 பேருக்கு இந்த மனுவை நகலா என்ன ஃபேக்டோ அதை நீங்கள் இணைத்து தகவல் வாரியம் உரிமை சட்டத்தின் கீழே பல தகவல்களை பெற்று புகார் தெரிவித்திருக்கிறாங்க. அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் கவனத்தில் கொண்டு இதை உடனடியாக தடை செய்யணும். அந்த நிறுவனத்திற்கு மாற்று ஏற்பாடு செய்து கொள்வதற்கு அரசு முன்வரணும் அப்படிங்கிறது ஃபெய்ராவினுடைய வேண்டுகோள். இது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த வீடியோ தான், புதிய வீடியோ கிடையாது. இங்கே அந்த கட்டுமானம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அது வெறும் காலியாக இருக்கக்கூடிய நிலம் தான். திரு ஹென்றி, எனக்கு சொல்லுங்கள், அதாவது கரெக்டாக சேகரன் மாலுக்கு பக்கத்திலேயே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும் சேகரன் ரியல் எஸ்டேட் அந்த கம்பெனி தான் பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு. ஒருவேளை எனக்கு இந்த பூமி பூஜை போட்ட போது நான் அங்கே தான் இருந்தேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால நான் அங்கே இருந்தேன். நான் அப்போ எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்லேருந்து அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்குள்ள குழுமி இருந்தார்கள். அப்போ தான் வேலை நடந்தது. இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்திலேருந்து தான் நினைக்கிறேன் நான். ஒருவேளை குறிப்பிட்ட ஒரு நபரிடமிருந்தோ அல்லது 2-3 நபர்கள்ட்ட இருந்தோ இந்த இடத்த வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடம் இந்த மாதிரியான சதுப்பு நிலப்பகுதி அப்படிங்கிறது ரிஜிஸ்டரில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க மீட்டெடுக்கணுங்கிறதெல்லாம் இவர்களுடைய புகாரில் சொல்லியிருக்காங்க. இது சட்டப்பூர்வமாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? சார், நான் ஏற்கனவே இந்த சர்வே பழைய பஞ்சாயத்தையே நிறைய பேர் நினைப்பாங்க. ஆக்சுவலி செட்டில்மெண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணுது சார். சரி, 1902 அந்த செட்டில்மெண்ட்டில் இது சதுப்பு நிலமாக தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ரீசெட்டில்மெண்ட் 1936 இது அந்த சதுப்பு நிலமாக தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் எஸ்டேட் ஆக்ட் ஒழிப்பு, அப்புறம் ஜமீன் ஆக்ட் ஒழிப்பு, ஜமீன் நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதுலேயும் இது சதுப்பு நிலமாக தான் இருக்குது. இனாம் நிலங்கள், மைனர் இனாம் ஆக்ட், இனாம் ஆக்ட் எல்லாம் ஒழிஞ்சுது. எல்லாவற்றிலுமே இதை வகைப்படுத்தப்பட்டது சதுப்பு நிலமாக தான் வகைப்படுத்தப்பட்டது. அடுத்தது 1978 88 வரைக்கும் யூடிஆர், எப்படி நம்ம போகி பொங்கலுக்கு எல்லாத்தையும் கொளுத்திட்டு புதுப்பிக்கிறோமோ அந்த மாதிரி பழைய நிலங்களினுடைய தகவல்கள் எல்லாம் புதுப்பித்து அப்டேட் டிஜிட்டல் ரெஜிஸ்ட்ரி ஒரு புதுப்பித்து இதை யூடிஆர் கொண்டு வராங்க. அதுலேயும் 1978 to 88 அதுலேயும் இது சதுப்பு நிலமாக தான் வகைப்படுத்தப்பட்டிருக்குது. அப்புறம் எங்கே திடீர்னு முளைச்சிதுன்னிங்கன்னா, நீங்கள் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு அப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா, இது வந்து தாம்பரம் கோட்டை ஆட்சியர் அலுவலகத்துக்கு உட்பட்ட இடம். அப்போ உங்களுக்கு சோழிங்கநல்லூருக்கு வட்டமே கிடையாது, தாம்பரம் தான் வட்டம். எட்டியப்பன் அப்படின்னு சொல்கிற மிகப்பெரிய ஒரு கேடி கிரிமினல் ராஸ்கெல்லாம் ஆர்டிஓவாக இருந்தான். அந்த எட்டியப்பன் அப்படிங்கிற கேடி கிரிமினல் தான் இந்த சதுப்பு நிலங்களெல்லாம் நீங்கள் போயிட்டு ஒரு கொட்டா போட்டிங்கன்னா உடனே அங்கே ஒரு 50 சென்ட் 1 ஏக்கர் உங்கள் பேரில் ஒரு ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்னு பேர். அந்த ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் அடிப்படையில் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் அதன் பிறகு இது கண்டறியப்பட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டால் உத்தரவு போடப்பட்டு அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டு நீதிமன்றத்தினுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்னு நினைக்கிறேன். அதே போல் புனிதா அப்படின்னு சொல்லி ஒரு தாசில்தார், அவருக்கு உடந்தையாக இருந்தவங்க, அவங்களே இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் வரலாறை நான் சொல்கிறேன். ஒரு 10 to 15 இயர்ஸ் பேக் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்கன்னா இந்த நிலங்களை எல்லாம் ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் என்கிற நிலையான ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அவங்க ஆர்டர் போட்டு அந்த அடிப்படையில் தான் இந்த நிலங்கள் எல்லாம் கூறு போட்டு பட்டா போடப்பட்டது. ஓகே, சரிங்களா? அந்த பட்டாவின் அடிப்படையில் தான் நான் தான் சொல்கிறேன்னே சார், 78 to 88 வரைக்கும் யூடிஆர்லேயே சதுப்பு நிலம் தான். யூடிஆர்லேயே சதுப்பு நிலங்கள் தான். ஸோ இப்போ அரசியல் இயக்கத்துக்கு 88 வரை 1988 வரைக்கும் யூடிஆர் நடந்தது சார். அந்த யூடிஆர்னுடைய ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னாலும் இது சதுப்பு நிலங்களாக தான் இருக்கும். நீங்கள் அது வரைக்கும் முழு நம்பராக இருந்தது. பிறகு எப்படி சப்டிவிஷனாக மாறிச்சுன்னு சொன்னால் இந்த புண்ணியவான்கள் செஞ்ச விஷயந்தான் இது. இந்த புண்ணியவான்கள் அதை கூறு போட்டு அப்படி அங்கே கிராம மக்கள்கிட்ட அவங்க ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 ஏக்கர் கொடுக்குறது, 1 ஏக்கர் கொடுக்குறது, அரை ஏக்கர் கொடுக்குறது, அவங்க அப்பா விட்டு இடத்த தூக்கி கொடுக்குற மாதிரி அரசனுடைய நிலத்தை கபலீகரம் செய்து சூறையாடப்பட்டு கூறு போட்டு இதெல்லாம் விற்கப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் வாங்கியிருப்பார். என்ன பொறுத்த வரைக்கும் பிரிகேட் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவங்க ஆவணங்களின் அடிப்படையில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க எக்காரணத்தை கொண்டு கிராப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்க லேண்ட் கிராப்பிங் பண்ணலை, 100% வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு கட்டுமான நிறுவனம். எனக்கு கட்டுமான நிறுவனனுடைய வரலாறு என்னன்னு தெரியும், யார் எதை செய்வாங்கன்னு தெரியும். ஏற்கனவே நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் கட்டுமான நிறுவனத்தின் அருகில் அரசு நிலங்களை காகிதம் இல்லத்து நகர், அம்பேத்கர் நகர், கக்கன் நகர், காமராஜ் நகர்னு பல நகர்களை நம்ம அங்கேருந்து அப்புறப்படுத்தின சம்பவங்களையும் இதே நம்ம சத்தியம் தொலைக்காட்சியில் பார்த்தோம். அந்த நிலம் அரசுக்கு சொந்தமான நிலம். அப்போ இந்த நிலம்
இதுவும் அரசுக்கு சொந்தமான நிலம். ஓகே. ஸோ அங்கே எளிய மக்களுக்கு காட்டிய அதே அதிரடியை, அதே நடவடிக்கையை இங்கும் அரசு காட்டிட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்குது. நீங்க அதனால ஆவணத்தின் அடிப்படையில் இதை ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. நீங்க கால அவகாசம்லாம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா 1902 போடப்பட்ட உத்தரவு 2012 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, 110 ஆண்டுகளுக்கு பிறகு. அதனால அரசனுடைய நிலத்தை அவர்கள் மீட்க வேண்டும் என்று எண்ணினால் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் தாராளமாக மீட்கலாம். ஆட்சேபனையற்ற புறம்போக்குகளை ஒருவேளை ஆக்கிரமித்திருந்தால் இவங்க கருணையின் அடிப்படையில், வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் பணத்தை வாங்கிக்கலாம், அல்லது வேறு நிலத்தை மாற்றி கொடுத்துட்டு இவங்க பரிவர்த்தனை செய்து கொள்ளலாமே தவிர இது காப்பு வனமாக அடையாளப்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டால் GO நம்பர் 147 2014 இதே புல எண்களை போட்டு குறிப்பிடப்பட்டிருக்காங்க. மாஸ் டிபார்ட்மெண்ட் 2014 GO நம்பர் 147 காஞ்சிபுரம் கலெக்டரேட் தனியா ஒரு அரசு இதழில் வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் சதுப்பு நிலம் 14 முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் 127 ஆஃப் 2012 ஒரு GO போட்டிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில புல எண்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதிலும் இந்த புல எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் இதையெல்லாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தவறு நடந்ததுன்னா அது அப்படியே விட்டுற முடியாது. அவங்க பெரும் நிறுவனங்கள்னா நம்ம விட்டுற முடியுமா? சாமானிய மக்களுக்குனாலும் அதே நீதி தான், இப்படி பெரிய முதலாளிகள் கார்ப்பரேட் நிறுவனங்கள்னாலும் அதே நீதி தான். நீதி அப்படிங்கிறது எல்லோருக்கும் சமமானதாக இருக்கணும். ஆவணங்களின் அடிப்படையில் இதை சரி செய்யணும் அரசு அப்படிங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். சார், நம்ம இதுக்கு முன்னால் ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தில் இனாம் நிலமாயிருச்சுங்கிறதுனால அவங்க பேருக்கு எதுவும் பட்டாலாம் மாற்ற முடியலன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து பேசி அழுதுட்டு போனவர் ஒரு GSTயில் வேலை செஞ்ச ஒரு கமிஷனர் லெவலில் இருந்த ஒரு அதிகாரி தான் இங்கே உட்காந்து கண்ணீர் விட்டு போனார் அவர். அதுபோல் இந்த லேண்டு இன்னைக்கு இப்போ இவங்க ஒரு 1250 வீடு கட்டுறாங்க. ஒரு வீடு குறைந்தபட்சம் 1,20,00,000 அப்படிங்கிறது வேல்யூ அவங்க அதிலிருந்து ஆரம்பமாகிறதுன்ட்டு அவங்க சொல்லக்கூடிய இடம். இதில் குடியிருப்புகள் மக்கள் வாங்கலாம், ஏன்னா அது ரொம்ப மெயினான ஏரியாவில் வருது. வாங்குவது அப்படிங்கிறது, இங்கே வீடு வாங்குறது அப்படிங்கிறது உகந்ததான ஒன்றா? இல்லை, இது குடியிருப்புக்கு ஒவ்வாத மண் தான் சார். இது முதல்ல ஈரப்பதம் நிறைந்த மண். நீங்கள் வெயில் காலத்துலையுமே அங்கே ஈரமாகவே தான் இருக்கு. போய் தெரியாதனமாக உள்ள ஏதாவது காலை வச்சுட்டீங்கன்னா உள்ளதான் வாங்கிட உள்ள. அப்படி இருக்கும்போது இந்த கட்டிடத்தினுடைய ஸ்திரத்தன்மை எப்படி நீங்கள் உறுதிப்படுத்துவீங்க? எப்படி சாயில் ரிப்போர்ட் எப்படி கொடுத்தானே தெரியல. ஏன்னா MSP மல்டி ஸ்டோர்டு பில்டிங் பன்னடுக்கு கட்டிடம் கட்டுறான், அது எப்படி சாயில் ரிப்போர்ட் கொடுத்தாங்கிறதே தெரியல. இது முழுக்க தவறு. ஏன்னா நீங்கள் குளோபல் இன்வெஸ்டர் மீட் சர்வதேச பொருளாதார ஒரு மாநாட்டில் நீங்கள் உடனடியாக அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கொண்டு வரோம், அவங்க ஒரு MOU சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால இவங்க கைடன்ஸ் ஸ்கீமில் அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப வேகமாக விரைவாக இந்த அனுமதியை வழங்கினதே தப்பு. இது ஓகே, நீங்கள் கம்பல்சரி அது சியா கமிட்டியாக இருக்கட்டும், எந்த கமிட்டியாக வேணாலும் இருக்கட்டுங்களே, அது வனத்துறையாக இருக்கட்டும், சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், CMDயாக இருக்கட்டும், லோக்கல் பாடியாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ இந்த ஜனவரி 2025 தான் CMDA என்ன பண்ணுறாங்க, பிரின்சிபல் அப்ரூவல் கொள்கை அளவிலான முடிவு, அதாவது டெக்னிக்கல் அப்ரூவல் சொல்லுவோம். அந்த டெக்னிக்கல் அப்ரூவலை கொடுத்து சென்ட் தாமஸ் மவுண்ட் யூனியனுக்கு அனுப்புகிறாங்க. அவன் தான் லோக்கல் பாடி, அவன் தான் அதை டிசைட் பண்ணணும். அவன் தான் அங்கே அதுக்கான சூழல் இருக்கா, ஏதாவது கேஸ் இருக்கா, வழக்கு இருக்கா, ஆவணங்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கா, தாவா இருக்காங்கிறது அவன் தான் பார்த்து அதை முடிவு இறுதி ஒப்புதல் கொடுக்கணும். லோக்கல் பாடி தான். ஸோ இவங்கெல்லாம் எப்படி இது எல்லாம் கூட்டு சேர்ந்து எப்படி இவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய ஏன்னா நிறைய சம்பவங்கள் இருக்குது, நிறைய நிலங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் கடந்த ஆட்சியில் இந்த அரசு நிலம், ஏன்னா அது கண்கூட பார்த்துருக்கோம் சார். அது வெறும் காடாக தண்ணியாக கிடந்த இடம் தான் அது. இது அறப்போர் எடுத்ததுனால நமக்கு தெரிஞ்சது என்ன, அந்த சைடு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய பகுதி. அது எப்படி அது திடீர்னு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இல்லை, எனக்கே ஆச்சரியம் தான் சார். ஏன்னா இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறைகேடில் ஈடுபட்ட அதிகாரிகள் சாதி மத அரசியல் பேதமின்றி கட்டாயம் தண்டனைக்கு உட்படுத்தணும் சார். இல்லைன்னா நீங்கள் பாருங்களேன், இது மாதிரி ஏற்கனவே பாருங்கள், அந்த சோழிங்கநல்லூர் அந்த இது இருக்குது பாருங்கள், பேக் வாட்டர். அந்த பேக் வாட்டரை ஒட்டி அது நீங்கள் CRZ கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோனு, அதுக்கு ஒரு MSP கொடுக்குறான் அவர் அதிகாரி. ஓகே, அவன் DDCPயில் ஜாயின்ட் டைரக்டர் லெவலில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டான். அவனை நீங்கள் பனிஷ் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய அதிகாரிகள் இது மாதிரி தவறுகளை செய்ய மாட்டான். ஒன்று, நீங்கள் அரசு நிலங்களை அடையாளப்படுத்தணும்.
தடை செய்யப்பட்ட நிலங்களை அடையாளப்படுத்தணும். கோயில்களுக்கு சொந்தமானது, தர்கா மசூதிக்கான சொந்தமானது, இப்படி நீதிமன்றத்தால் நீங்கள் தடை செய்யப்பட்ட நிலங்கள், எவ்வளவோ நிலங்கள் டிசி லேண்ட் வச்சுருக்கிறீங்க, எஸ்டேட் ஆக்டில் ஒழிச்ச சட்டம் வச்சுருக்கிறீங்க, நிறைய சர்ப்ளஸ் லேண்ட் வச்சுருக்கிறீங்க, ஏகப்பட்ட நிலங்கள் நம்ம நில வகைப்படுத்தி வச்சுருக்கிறோம் ஒரு பட்டியலை. இந்த நிலங்களை எல்லாம் ஏன் அந்தந்த உள்ளூர் நிர்வாகம் ஏன் அந்த நிலத்தை வந்து பாதுகாக்க மாட்டாங்குது? இதெல்லாம் கோடிக்கணக்கான மதிப்புள்ள நிலங்களை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஒன்று கேட்டுக்கிறேன் சார். என்னன்னா, இது மார்ஷ்லேண்டில் இதில் கட்டினா உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, இதனுடைய ஸ்திரத்தன்மை நீங்க கேள்வி எழுப்புவீங்க அப்படின்னா? ஆமா, உறுதியற்ற இல்ல, இதே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அதே சேம் மார்ஷ்லேண்ட் தான் வருது இதுவும் சார். அதுவும் உலக செம்மொழி தமிழாய்வு மையமே சார். அதுதான் சொல்றேன். அதுக்கெல்லாம் நீங்க எப்படி அனுமதி கொடுத்தீங்கிற ஒரு சட்டப்பூர்வ போராட்டத்தை இந்த நிறுவனம் நடத்துவதற்கு. அந்த கட்டிடத்தினுடைய உயரத்தை பாருங்க சார். இந்த கட்டிடத்தினுடைய உயரத்தை பாருங்க சார். ஓகே, நீங்க 2-3 அடுக்கு மாடிகளுக்கும் பன்னடுக்குகளுக்கும் வித்தியாசம். நீங்க தப்புனா தப்பு தான். 2 மாடியில இருந்து விழுந்து செத்தாலும் பிழைக்கிறவன் இருக்கிறான், 20 மாடியில இருந்து விழுந்து செத்தாலும் பிழைக்கிறவன் இருக்கலாம். ஆனால் அதுவும் தவறு தான். அரசனுடைய திட்டங்களை நீங்கள் அங்கே கொண்டு போய் நீங்கள் நடைமுறைப்படுத்தினா அதுவும் தவறு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அதுவுமே நீங்க மாஸ்லேண்ட் தான், அரசு நிலங்கள் தான். எண்ணற்ற நிலங்கள் இருக்கு அரசுடைய நிலங்கள். 24 டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலங்கள் அரசு நிலங்கள் இருக்கு சார். அந்த நிலங்களை எல்லாம் அடையாளப்படுத்தி, ஏன்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை ரெக்கவர் பண்ண முடியுமா சார்? இவ்வளவு பெரிய சார் ரெக்கவரி பண்ணி தான் சார் ஆகணும். நீங்க அப்பதான் அரசு நீதித்துறை இருக்கு, கண்டிப்பா நீதித்துறை வந்து அதனுடைய சட்டம் வந்து கடமையை செய்யும் நம்புறேன். ஏன்னா தமிழகத்தினுடைய நிலப்பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். இதுல சிஎம்டிஏ வெறும் 1,189 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் சார். இதுக்குள்ளேயே இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. இன்னும் 5,904 விரிவாக்கமாக போகுது. இன்னும் இதுல எவ்வளவு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரியல. அதனால சார் இப்படி வளர்ந்து வரக்கூடிய நகரங்கள்ல தான் இந்த பிரச்சனை இருக்குது. நீங்க இதை பஃபரிங் ஜோன் கம்பல்சரி நீங்க வைக்கணுங்கிற. ஏன்னா நான் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவன் எனக்கு கொஞ்சம் நிலம் கிடைச்சா கூட அதை டெவலப் பண்ணணும் தான் நினைக்கிறேன். கண் பார்க்க இந்த இடம் காடா தானே கிடந்தது. தவறு சார், இது மாபெரும் தவறு. நான் தான் வருவாய்த்துறை பதிவேடுகளின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேனே சார். மாபெரும் தவறு. நீங்க இதுக்கு இன்னொரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏற்கனவே இந்த இனாம் சம்பந்தமான ஒரு நிலம் ஒரு கட்டிடமானத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி கமிஷனர் கதறி அழுதார் இல்லைங்களா? அதுக்கு வந்து அப்போ ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஒரு பொது அறிக்கை கொடுத்தார். என்னன்னு, இது வந்து இப்படிப்பட்ட நிலம், இதை நீங்க யாரும் வாங்கக்கூடாதுன்னு அறிக்கை கொடுத்தாரு. அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கட்டாயம் இந்த திட்டத்துக்கு அவரே ஒரு பொது அறிவிப்பு பொதுமக்களுடைய நலன் கருதி வெளியிடணும் அப்படின்னு தான் என்னுடைய வேண்டுகோள்.